வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற லிங்க்ஸை உங்களால் எப்படி கிளிக்கபிள் லிங்க்ஸாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து கிளிக்கபிள் லிங்க்ஸ் தான் போடுற மாட்டேன், அது கிளிக்கபிள் லிங்காக மாற மாட்டேங்குது. அதனால் நான் உங்களுக்கு என்னோடய லிங்க்ஸை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போது நான் என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போது யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டு இப்போ நான் இங்கே வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இந்த கிளியோ வெர்ஷன் 4.4 இதை வந்து நல்ல மக்களே இன்றைக்கி அந்த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லிங்கை வந்து இந்த கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஒரு நியூவாக ஓப்பன் ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த லிங்கை தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மக்களே இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம GTA San Andreasக்கு எப்படி மோட்லோட டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவும் போல் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் அதை தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் வின்ரேர் இருந்தால் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதனால் வின்ரேரையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இப்போது அந்த ஃபைலை தொட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். பட் எதுவுமே நம்மளுக்கு வேணாம். இப்போ நான் அந்த மவுஸில் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த 2 ஃபோல்டரையும் தான் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட GTA San Andreas மெயின் ஃபோல்டருக்கு போங்க. இப்போ நான் என்னோடய GTA San Andreas மெயின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஓகே, இப்போது நீங்கள் ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் மோட் லோடரை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க. ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கேமோட ரிவ்யூவை பார்க்கலாம். கேமுக்குள்ளே உங்கள் மோட் லோடர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. ஆப்ஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு நியூவாக ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக மோட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். முதல்ல இந்த மோட் லோடர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் GTA San Andreas டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் மோட்ஸ் போட்டு விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் இந்த மோட் லோடர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மோட்ஸ் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய் காய்ஸ்.